அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் வந்து ஒரு வெள்ளை குருமான்னு ஒன்று பண்ணுவோம். நம்ம தஞ்சாவூர் சைடு அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை நான் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு நான் பண்ணுறதை பாருங்கள். நான் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து இந்த உருளைக்கிழங்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நான் வந்து இதால் ஒரு கிண்ணம் குருமா வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 உருளைக்கிழங்கு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 50 கிராம் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சுருக்கேன். இது ரெண்டும் போட்டு தான் நான் இப்போ வெள்ளை குருமா பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதெல்லாம் வதக்கணும். தேங்காய், பச்சை மிளகா இதெல்லாம் வதக்கணும். நான் எப்படி வதக்கிறேங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பட்டை 2 பட்டை போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 2 பட்டை இலை போட்டுக்கோங்க. 2-3 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கூட நீங்கள் வதக்கலாம். நான் வந்து சமையல் எண்ணெயில் தான் வதக்குறேன். நாங்கள் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். செக்கில் வாங்கின எண்ணெய் அதை நான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் எங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்கு தேங்காய் எண்ணெய் அவ்வளோ இருக்கு. இது 4 மல்லி, வரமல்லி ஒரு வாசனைக்காக போட்டு இதில் நல்லா வறுத்துக்கணும். இப்போதான் நேக அரைப்போம். ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா இந்த எண்ணெயிலே பொரிச்சிடணும். சிம்மில் வச்சு நான் அந்த இதால் ஒரு கிண்ணம் காமிச்சாலும் அதில் நான் 3 போட்டுறேன். பச்சை மிளகா இதோட ஒரு பூண்டு, பெரிய பூண்டு ஒரு பூண்டு எல்லாரும் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. கொத்தமல்லி, இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கூட போடலாம். அது கொஞ்சம் காரமாக இருக்கும். குருமாவுக்கு வந்து வெள்ளை குருமாவுக்கு வந்து பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். கொஞ்சம் தேவைப்படும். 10 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வதக்கியிருக்கேன். வதக்கிக்கிட்டு இது டேஸ்ட்டுக்காக சும்மா கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டா போதும். ரொம்ப வேணாம். நம்ம பொட்டுக்களை தான் இதுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இதுக்கு இந்த தேங்காய் உடச்சி இதால் 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் இதில் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். இதால் 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடிச்சிட்டு இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க.
லைட்டாக லேசாக வதங்கினதுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு அந்த 1 கிலோ வைக்கிறதுக்கு குருமாவுக்கு தேவையான பொட்டுக்கடலை. இது பொட்டுக்கடலை பொடி, இந்த மாதிரி பொட்டுக்கடலை தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது குருமாவுக்கு. இந்த அளவு போட்டால் போதும். இந்த அளவு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ நல்லா திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெறும் முந்திரி பருப்பே போட்டாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. சும்மா லைட்டாக ஒரு 2-3 முந்திரி பருப்பு ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை தான் நல்லா இருக்கும். எல்லா பொட்டுக்களையுமே போட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஜீரகம். எது செஞ்சாலும் கொஞ்சம் ஜீரகம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே அந்த சோம்பு, இந்த வதக்கி வைக்கிற சூட்டிலேயே சோம்பு நல்லா வதக்கிடும், பச்சை வதக்கு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அதை அரைச்சிக்கலாம். இது ஆறுறதுக்குள்ள நம்ம அது குருமா எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குருமா தாளிக்கிறத பார்ப்போம். குருமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு, 2 பட்டை இப்படி நுணுக்கி போட்டுக்கோங்க. இப்போ ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா அதுலேயும் சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக போட்டு போகிறோம். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. வாசனைக்கு தான், நம்ம தாளிக்கு நம்மளா இருக்காங்க. நம்ம ஏற்கனவே எல்லாம் அதுலேயே மிளகாய் இதுலேயே தேங்காய் வதக்கிறதுலேயே எல்லாத்தையும் போட்டுக்கோம். தாளிப்பு பார்க்கலாம். தாளிப்பு தாளிக்கிறதுனா வாசனை. வெங்காயம் நல்லா வதங்கணும், வாசனை வரணும். இப்போ கருவேப்பிலை போட்டு போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துருவேன். பச்சை பட்டாணி வேக வச்சு கொஞ்சம் தண்ணி அடிச்சு இதில் கொஞ்சோடு அரிசி கழிஞ்ச தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி கழிஞ்ச தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா திக்னஸ். நம்ம தக்காளி இப்போ போடக்கூடாது, நான் எப்போ போடுறதுன்னு சொல்கிறேன். சும்மா ஒரே ஒரு தக்காளி போட்டால் போகிறோம். நம்ம லெமன் புழிஞ்சு விட போகிறோம். அதில் புளிப்புக்கு வந்து லெமன் தான் ஒரு 1/2 முடியோ 1 முடியோ புளிஞ்சு விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுடலாம், காய்க்கு தேவையான உப்பு. இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, காய்க்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிருவோம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். காயெல்லாம் உப்பு எல்லாம் சேரட்டும்.
இப்போ இது 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்சது இதில் சேர்த்துக்கலாம். இதாங்க எங்கள் ஊர் சைடு வெள்ளை குருமா. இது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் திக்காயிடும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் புழிஞ்சு சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ரைஸுக்கு, சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கெல்லாம் எல்லாத்துக்குமே, பூரிக்கு செமையாக இருக்குங்க. பூரிக்கு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் இறக்கணும். தக்காளி எப்போ போடுறதுன்னு சொல்கிறேன். தக்காளி நாங்கள் போட்டுக்க மாட்டோம். வேணா லைட்டாக கொஞ்சோண்டு மேலே போடுவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இதை நம்ம மூடி வச்சிருவோம். மூடி வச்சு சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை பழம் தக்காளி போட்டால் போதும். ஒரு டேஸ்ட்டுக்கு ஒரு இதுக்கு தான். அவ்வளோதான். இதை அப்படியே நிறுத்தி வச்சிடலாங்க. இதாங்க தஞ்சாவூர் வெள்ளை குருமா. இப்படி தாங்க செய்யணும். லெமன் இப்போ கொஞ்சம் லெமன் அரை முடி புளிஞ்சிக்கிட்டு நம்ம உப்பு எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. புளிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம லெமன் புளிஞ்சிக்கலாம். செக் பண்ணிப்போம். புளிப்பு சரியாக இருக்குது, உப்பு சரியாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது. இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சு பார்த்து எனக்கு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் இந்த வீடியோவை கொஞ்சம் எல்லோரும் பாருங்கள். இதுதான் தஞ்சாவூர் வெள்ளை குருமா. இதுதான் பண்ணணும். எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரைஸோட, பூரியோட எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நான் இப்போ ரைஸோட போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் இப்போ சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இது டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. இதோட கொஞ்சோண்டு ஊறுகாய் வச்சுக்கிட்டு சாப்பிட்டாவே போதும். அதாவது ஒரு ஊறுகாய் சாப்பிட்டீங்கன்னாவே போதும். சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதை ஃபாலோ பண்ணியே எனக்கு எப்படி இருக்குன்னு